நகரத்தின் மின்னும் உயர்ந்த கட்டிடங்களுக்கு இடையே ஒரு பழைய நிறம் மங்கிய அலுவலகம் இருந்தது. ஒரு அழகான ஓவியத்தின் மீது விழுந்த மங்கலான கரையை போல அதே அலுவலகத்தில் விக்ரம் தன் வாழ்வின் மிக கடினமான நாட்களை கழித்து கொண்டிருந்தான். அவனுக்கு அப்போது வெறும் 23 வயதுதான். ஆனால் பொறுப்புகளின் சுமை மிகவும் கனமாக இருந்ததால் அவன் முகத்தில் இருந்த அந்த இளமைக்கே உரிய சிறு புன்னகை கூட மறைந்து விட்டது. அவன் ஒரு கம்பெனியில் ஜூனியர் மேனேஜராக இருந்தான். நாள் முழுவதும் வாடிக்கையாளர்களின் புகார்கள், மேல் அதிகாரியின் இலக்குகள் மற்றும் கோப்புகளின் முடிவில்லாத குவியல். சில நேரங்களில் அலுவலகத்தில் இருப்பவர்கள் அவனிடம் கேட்பார்கள், ஏன் விக்ரம், இவ்வளவு அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறாய் என்று. விக்ரம் ஒரு சிறு புன்னகையை மட்டும் பதிலுக்கு தருவான். ஏனெனில் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. சாம்பலுக்கு அடியில் மறைந்திருக்கும் நெருப்பை போல அது சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. அதே அலுவலகத்தின் கணக்கு பிரிவில் சாந்தி பணிபுரிந்தாள். சாந்தி அழகானவள் மட்டுமல்ல, அவளது ஆளுமையில் ஒரு தனித்துவமான கண்ணியம் இருந்தது. நிதானம், தன்னம்பிக்கை மற்றும் எவரையும் கவரக்கூடிய ஒரு கண்ணியம் அவளிடம் இருந்தது. அவள் ஒரு மிகப்பெரிய வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவள். சிறு வயதிலிருந்தே ஆடம்பரங்களில் வளர்ந்தவள். பெரிய கார்கள், பிரம்மாண்டமான வீடு மற்றும் நினைத்த மாத்திரத்திலேயே நிறைவேறும் ஆசைகள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவளுக்கு விக்ரமனின் எளிமை பிடித்திருந்தது. சில நேரங்களில் கோப்புகளை மாற்றும் போது அவர்கள் கண்கள் சந்திக்கும். சில நேரங்களில் மதிய உணவு இடைவெளியில் ஓரிரு வார்த்தைகள் பேசிக்கொள்வார்கள். மெல்ல மெல்ல வேலை தொடர்பான பேச்சுக்கள் தேநீர் கோப்பை வரை நீண்டது. பிறகு அதே பேச்சுக்கள் மாலை நேரத்து நீண்ட உரையாடல்களாக மாறின. சாந்தியின் தந்தை அடிக்கடி சொல்வார், திருமணம் எப்போதும் சமமானவர்களுக்கு இடையேதான் நடக்க வேண்டும், அப்போதுதான் உறவுகள் நிலைக்கும் என்று. ஆனால் சாந்திக்கு விக்ரமனின் நேர்மையில் அந்த செல்வம் தெரிந்தது. அது பெரிய வங்கி இருப்பில் கூட கிடைக்காது. வீட்டில் அவளுடைய திருமண பேச்சுக்கள் தொடங்கிய போது ஒரு நாள் அவள் விக்ரமிடம் வெளிப்படையாக சொன்னாள், இன்று நமக்காக நாம் நிற்க துணியவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுவோம். விக்ரமிடம் அரண்மனைகளோ பெரிய கார்களோ இல்லை. ஆனால் அவனிடம் ஒரு வலுவான தோளும் உண்மையான இதயமும் இருந்தது. இருவரும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அது ஒரு புயல் வீசிய இரவு. வானத்திலிருந்து மழை பெய்து கொண்டிருந்த விதம் ஏதோ பூமிக்கும் அதற்குமான பழைய கணக்கை தீர்ப்பது போல இருந்தது. அதே இரவில் நகரத்தின் ஒரு பழைய கோவிலில் இருவரும் 7 சுற்றுகள் வந்து மனம் முடித்தனர். காலப்போக்கில் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இருவரும் நம்பினார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. சாந்தியின் தந்தை இந்த உறவை தன் கௌரவத்திற்கு ஏற்பட்ட இழுக்காக கருதினார். அவர் சாந்தியுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் தனது செல்வாக்கை பயன்படுத்தி விக்ரமனின் வேலையையும் பறிக்கச் செய்தார். ஒரே நொடியில் அவர்கள் உலகம் தலைகீழாக மாறியது. சில நாட்களுக்கு பிறகு இருவரும் ஒரு புதிய நகரத்திற்கு வந்தனர். அந்த நகரம் கனவுகளால் நிறைந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு குறுகிய சந்துதான். வறுமையை பார்த்து சூரிய கதிர்கள் கூட வழிமாறி போகும் அளவிற்கான ஒரு இருண்ட சந்து அது. விக்ரம் கடுமையாக முயற்சி செய்தான். ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு அலைந்து திரிந்தான். ஆனால் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையில் சாந்தியின் தந்தையின் ஆதிக்கம் ஏற்கனவே சென்றடைந்திருந்தது. அவனுக்கு வேலை கொடுக்க யாரும் தயாராக இல்லை. ஒரு நாள் சாந்தியின் கண்களில் முதல் முறையாக அந்த தவிப்பை விக்ரம் கண்டான். அந்த நொடியில் அவன் இதயம் நொறுங்கியது. அவன் தன் பட்டப்படிப்பு, தன் அடையாளம் என அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு கட்டுமான தளத்தில் கூலி வேலை செய்ய தொடங்கினான். கனமான கோப்புகளை தவிர வேறு எதையும் தூக்கி பழக்கமில்லாத அந்த இளைஞன் இப்போது கொளுத்தும் வெயிலில் தன் முதுகில் செங்கல் மற்றும் சிமெண்ட் மூட்டைகளை சுமந்து கொண்டிருந்தான். வியர்வை கண்களில் படும்போது எரிச்சல் எடுக்கும். கைகளில் கொப்புளங்கள் வரும். ஆனால் அவன் நிறுத்தவில்லை. இரவு அவன் வீடு திரும்பும் போது அவன் உடல் வலியால் துடிக்கும். சாந்தி அவனது காயப்பட்ட கைகளை பிடித்து கொண்டு அழுது விடுவாள். விக்ரம் புன்னகைப்பான். அவன் தனது தூசி படிந்த சட்டையால் அவள் கண்ணீரை துடைத்தவாறு சொல்வான், பைத்தியமே, இது வெறும் வியர்வை அல்ல, இது நம் வரப்போகும் மகிழ்ச்சிக்கான அஸ்திவாரம். திருமணமான 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு 2 குட்டி விருந்தினர்கள் வந்தார்கள். இரட்டை ஆண் குழந்தைகள், சிவன் மற்றும் கவின். அவர்கள் அழுத முதல் குரலை கேட்டதும் விக்ரமனின் கண்கள் கலங்கின. அந்த நொடியில் உலகிலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என அவன் உணர்ந்தான். ஆனால் மகிழ்ச்சியுடன் பொறுப்புகளும் இரட்டிப்பானது.
2 குழந்தைகளின் பால், துணிமணிகள், மருந்துகள். இப்போது விக்ரம் பகலில் கூலி வேலை செய்தான், இரவில் பழைய டாக்ஸி ஓட்டினான். தூக்கம் என்பது அவன் வாழ்விலிருந்து நிரந்தரமாக மறைந்து விட்டது போலிருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல சாந்தியின் பொறுமை உடையத் தொடங்கியது. வறுமை ஒரு மனிதனை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, சில நேரங்களில் அவனது குணத்தையே மாற்றிவிடும். இப்போது அவள் பழையபடி புன்னகைக்கும் சாந்தியாக இருக்கவில்லை. சிறிய சண்டைகள், குத்தலான பேச்சுக்கள் மற்றும் ஒவ்வொரு நாளும் நிலவும் தட்டுப்பாடு. இப்போது அவளுக்கு விக்ரமனின் கடின உழைப்பை விட தன் சூழ்நிலைதான் பெரியதாக தெரிந்தது. ஒரு இரவு அவள் திடீரென வெடித்தாள். விக்ரம், நம் நிலைமையை பார். கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டுகிறது. குழந்தைகளுக்கு நாளைக்கு பால் கூட இல்லை. நீயோ எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறாய். விக்ரம் களைப்பான குரலில் சொன்னான். நான் இன்று மேஸ்திரியிடம் அட்வான்ஸ் கேட்டேன். அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அடுத்த வாரம் காங்கிரீட் வேலை முடியும். அப்போது சாந்தி இடையில் தடுத்தாள். இங்கே ஒவ்வொரு பருக்கை உணவிற்கு வழி இல்லை. என் தந்தை வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நம்மை விட மேலான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவளது கண்களில் இப்போது காதல் இல்லை, புகார்கள் மட்டுமே இருந்தன. நான் உன்னை காதலித்ததற்கு காரணம் நீ ஏதாவது ஒரு நிலைக்கு வருவாய் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ வெறும் சாதாரண கூலியாகவே தங்கிவிட்டாய். பிறகு அவள் விக்ரமனின் வியர்வை படிந்த சட்டையை சுட்டி காட்டினாள். மேலும் இந்த நாற்றம், இப்போது எனக்கு இதை கண்டாலே அருவருப்பாக இருக்கிறது. அந்த அறையில் சில நிமிடங்கள் கனத்த அமைதி நிலவியது. பிறகு விக்ரம் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான். உனக்கு என்னுடைய உழைப்பு ஒரு சுமையாக தெரிந்தால் ஒருவேளை என்னுடன் வாழ்வதற்கான காரணத்தை நீ பார்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். அவன் சற்று நின்றான். பிறகு சொன்னான், ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், நான் தோற்று போக மாட்டேன். என்னை நானே அழித்துக் கொள்ள வேண்டியிருந்தாலும் என் குழந்தைகளுக்கு நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் என்றான். ஒருவேளை விதியும் அதே நொடியில் ஒரு புதிய திருப்பத்தை எழுதி கொண்டிருந்திருக்கலாம். ஏனெனில் மிக விரைவில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பெயர் வரப்போகிறது. ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு ஜவுளி கம்பெனியின் உரிமையாளர் ஜீவா. அவனது வருகை இந்த கதையின் திசையையே மாற்றப் போகிறது. செல்வம், அதிகாரம் மற்றும் தந்திரமான மூளை, இவை மூன்றும் ஜீவாவிடம் ஏராளமாக இருந்தன. ஆனால் அவனது ஆபத்தான வலிமை வேறொன்று. அவனுக்கு மனிதர்களின் பலவீனங்களை அடையாளம் காண தெரியும். சாந்தியின் கண்களில் மறைந்திருந்த சோர்வு, அவளது உடைந்த கனவுகளின் ஓசை, அவளது கவலை. ஜீவா அனைத்தையும் புரிந்து கொண்டான். பிறகு அவன் மெல்ல மெல்ல தன் வலையை பின்னத் தொடங்கினான். சில நேரங்களில் விலையுயர்ந்த பரிசுகள், சில நேரங்களில் மின்னும் பார்ட்டிகளின் புகைப்படங்கள், சில நேரங்களில் பெரிய வீடு மற்றும் வசதியான வாழ்க்கை பற்றிய கனவுகள். அவன் அடிக்கடி சாந்தியிடம் சொல்வான், சாந்தி, உன்னை போன்ற ஒரு பெண் இந்த நெருக்கடியான வாழ்க்கைக்காக பிறந்தவள் அல்ல. நீ வானத்தில் பறக்க வேண்டியவள். இந்த சிறிய உலகம் உனக்கானது அல்ல என்பான். மெல்ல மெல்ல அவனது வார்த்தைகள் சாந்தியின் இதயத்தில் இறங்க தொடங்கின. மறுபுறம் விக்ரம் தன் உழைப்பில் எவ்வளவு மூழ்கி போயிருந்தான் என்றால், வீட்டிற்குள் எழும் அந்த புயலை பற்றி அவனுக்கு துளி கூட தெரியவில்லை. அது ஒரு இரவு நேரத்து சம்பவம். விக்ரம் அன்று தொடர்ந்து 2 ஷிப்ட் வேலை செய்திருந்தான். உடல் சோர்வினால் உடைந்து போயிருந்தது. எப்படியோ அவன் வீடு வந்து சேர்ந்தான். ஆனால் கதவை பார்த்ததும் அவன் திடீரென நின்றான். கதவு பாதி திறந்திருந்தது. வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை கிழித்து கொண்டு 2 மழலை சத்தங்கள் வந்தன. சிவன் மற்றும் கவினின் அழுகுரல். விக்ரம் பதற்றத்துடன் உள்ளே ஓடினான். அலமாரி திறந்திருந்தது. துணிகளை காணவில்லை. வீடு திடீரென காலியானது போல இருந்தது. மேஜையின் மீது ஒரு சிறிய காகிதம் வைக்கப்பட்டிருந்தது. விக்ரமனின் கைகள் நடுங்கின. அவன் மெதுவாக அந்த பேப்பரை எடுத்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, விக்ரம், நான் தோற்றுவிட்டேன். இந்த ஏழ்மையான நிலையில் என் இளமையையும் என் கனவுகளையும் என்னால் அழித்து கொள்ள முடியாது. எனக்கு தேவையான வாழ்க்கையை ஜீவாவால் தர முடியும். நான் அவனுடன் எப்போதும் போல செல்கிறேன். உன் மகன்களை நீயே பார்த்துக்கொள். அவர்கள் ஒருவேளை உன்னை போலவே கடின உழைப்பாளிகளாக மாறக்கூடும். விடைபெறுகிறேன். அந்த நொடியில் தன் காலடியில் இருந்த பூமியை நழுவுவது போல விக்ரம் உணர்ந்தான். இதயத்திற்குள் ஏதோ ஒன்று உடைந்து சிதறியது. அவன் சத்தமில்லாமல் தரையில் அமர்ந்தான். 2 குழந்தைகளையும் தன்னோடு அணைத்து கொண்டான். அன்று இரவு அவன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை. மனதிற்குள் ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொண்டான். இனி யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இனி என் உலகம் என் மகன்களும் என் வேலையும் தான். அடுத்த நாளிலிருந்து விக்ரம் மாறி போயிருந்தான். இப்போது அவன் தன் துயரத்தை அழுது தீர்க்காமல் உழைப்பாக மாற்றத் தொடங்கினான். பகலில் அவன் கூலி வேலை செய்தான். ஆனால் இப்போது அவன் வெறும் செங்கற்களை மட்டும் தூக்கவில்லை.
எத்தகைய பொருட்கள் தரம் வாய்ந்தவை, எந்த ஒப்பந்ததாரர் திருடுகிறார், ஒரு வலுவான கட்டிடம் எப்படி எழுப்பப்படுகிறது என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டான். இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு பழைய பொறியியல் வரைபடங்களை படிப்பான். சில நேரங்களில் தனக்குத்தானே கேட்டுக்கொள்வான், தொழிலாளி எப்போதும் தொழிலாளியாகவே இருப்பானா அல்லது ஒரு நாள் முதலாளியாகவும் மாற முடியுமா என்று. ஒரு நாள் கட்டுமான தளத்தில் தலைமை மேஸ்திரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. வேலை நின்றுவிடும் போல் இருந்தது. அப்போது விக்ரம் முன்னே வந்தான். ஐயா என்று அவன் ஒப்பந்ததாரரிடம் கூறினான், இந்த சுவரை நான் கட்டி தருகிறேன், ஒரு பிடி சாந்து கூட வீணாகாது என்று நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றான். ஒப்பந்ததாரர் முதலில் சிரித்தார். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். விக்ரம் கட்டிய சுவர் எவ்வளவு நேர்த்தியாகவும் உறுதியாகவும் இருந்ததென்றால் அந்த கட்டிடத்தின் உரிமையாளரே நேரில் வந்து பார்த்தார். அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார், நீ தொழிலாளியா அல்லது பொறியாளரா? விக்ரம் மெல்ல புன்னகைத்தான். ஐயா, இப்போது தொழிலாளிதான், ஆனால் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு அதே உரிமையாளர் அவனை மீண்டும் சந்தித்தார். அவர் சொன்னார், என்னிடம் ஒரு சிறிய திட்டம் இருக்கிறது, நீ அதன் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்வாயா என்று கேட்டார். விக்ரம் சில நொடிகள் அவரை பார்த்தான். இது அவனுக்கு ஒரு கனவு போல இருந்தது. அவனிடம் பணமும் இல்லை, பெரிய வசதிகளும் இல்லை. ஆனால் அவனிடம் ஒன்று இருந்தது, நேர்மை. அதுவே அவனது மிகப்பெரிய மூலதனமானது. அவன் தனக்கு நம்பிக்கையான 4 தொழிலாளர்களை அழைத்து வெளிப்படையாக சொன்னான், ஆரம்பத்தில் பணம் குறைவாகத்தான் கிடைக்கும், ஆனால் நாம் கடினமாக உழைத்தால் ஒரு நாள் நாமே முதலாளிகள் ஆவோம் என்றான். மக்கள் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். மனைவி ஓடி போனவன் வீடு கட்டப் போகிறானா என்று. ஆனால் விக்ரம் புன்னகையை மட்டுமே பதிலாக்கினான். அவன் கண்களில் இப்போது 2 விஷயங்கள் இருந்தன, தன் மகன்களின் எதிர்காலம் மற்றும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற தாகம். சில காலத்திற்கு பிறகு அவன் தனது முதல் கம்பெனியை பதிவு செய்தான், விக்ரம் அண்ட் சன்ஸ். ஆரம்பத்தில் அவனிடம் 2 தொழிலாளர்கள் மட்டுமே இருந்தனர். ஆனால் அவனது நேர்மை பற்றிய பேச்சு மெல்ல மெல்ல பரவ தொடங்கியது. சிறிய திட்டங்கள் கிடைத்தன, பிறகு பெரியவை. படிப்படியாக அவனது பெயர் பிரபலமானது. விக்ரம் தொழிலாளர்களுடன் தரையில் அமர்ந்து உணவு உண்பான். ஏனெனில் வியர்வை சிந்தி உழைப்பவர்களின் மதிப்பு என்னவென்று அவனுக்கு தெரியும். அவன் பல தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்வி செலவையும் ஏற்க தொடங்கினான். ஒருவேளை அவனும் அதே வழியை அனுபவித்திருந்ததால் இருக்கலாம். 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. விக்ரம் இப்போது ஒரு சிறிய ஒப்பந்ததாரர் அல்ல, அவன் நகரின் வளர்ந்து வரும் ஒரு கட்டுமான அதிபராக மாறியிருந்தான். சிவனும் கவினும் பள்ளிக்கு செல்ல தொடங்கினர். ஒவ்வொரு காலையும் விக்ரம் அவர்களை தனது பழைய மிதிவண்டியில் பள்ளியில் விட்டுவிட்டு நேராக கட்டுமான தளத்திற்கு சென்று விடுவான். ஒரு நாள் அவன் நகருக்கு வெளியே யாரும் முதலீடு செய்ய தயாராக இல்லாத ஒரு நிலத்தை வாங்கினான். மக்கள் சிரிக்க தொடங்கினர், இங்கே யார் வீடு வாங்குவார்கள் என்று. ஆனால் விக்ரமனின் சிந்தனை வேறாக இருந்தது. அவன் அங்கே ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினான். மலிவு விலை வீடுகள், சிறிய வீடுகள், குறைந்த விலை, நேர்மையான கட்டுமானம். பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த திட்டம் பெரும் வெற்றியை பெற்றது. இப்போது நகரின் பெரிய தொழிலதிபர்கள் கூட விக்ரமை பாராட்டத் தொடங்கினர். அவனிடம் இப்போது சொந்த கார் இருந்தது, பெரிய அலுவலகம் இருந்தது. ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த உழைப்பாளி இன்னும் உயிரோடுதான் இருந்தான். இன்றும் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்களை கண்டால் அவன் நின்று கவனிப்பான். ஏனெனில் என் கதையும் இங்கிருந்துதான் தொடங்கியது என்பது அவனுக்கு தெரியும். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது. 15 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த நகரத்தின் வரைபடமே மாறியிருந்தது. அந்த மாற்றத்திற்கு பின்னால் அதிகம் பேசப்பட்ட பெயர் விக்ரம். ஒரு காலத்தில் செங்கல் சுமந்த அந்த தொழிலாளி இப்போது விக்ரம் அண்ட் சன்ஸ் குரூப்பின் தலைவராக உயர்ந்திருந்தான். ஆனால் அவன் தன் மகன்களை ஆடம்பரத்தில் வளர்க்கவில்லை. அவன் அடிக்கடி தான் கூலி வேலை செய்த போது அணிந்த அந்த பழைய கிழிந்த சட்டையை எடுத்து அவர்களிடம் காட்டி சொல்வான், மகன்களே, இந்த சட்டை தான் உங்கள் உண்மையான சொத்து. இதை நீங்கள் மறந்துவிட்டால் இந்த சாம்ராஜ்யம் வீழ்வதற்கு அதிக காலம் பிடிக்காது என்பான். சிவன் அமைதியானவன் மற்றும் விவேகமுள்ளவன். கவின் தன் தந்தையைப் போலவே பிடிவாதக்காரன் மற்றும் உழைப்பாளி. இருவரின் இதயத்திலும் தன் தந்தை மீது ஆழ்ந்த மரியாதை இருந்தது. ஒரு மதிய நேரம் விக்ரம் தனது புதிய குடியிருப்பின் திறப்பு விழாவை முடித்துவிட்டு அலுவலகம் திரும்பிய போது வெளியே ஒரு சலசலப்பை கண்டான். பாதுகாவலர்கள் பலவீனமான ஒரு பெண்ணை வாசலுக்கு வெளியே துரத்த முயன்று கொண்டிருந்தனர். அந்த பெண் மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். அழுக்கடைந்த ஆடைகள், வாழ்க்கையின் இன்னல்களால் வாடிப்போன முகம் வாடிப்போய் இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் நடுங்கும் குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாள், நான் விக்ரமை மட்டும் பார்க்க வேண்டும் என்று.
விக்ரமனின் பார்வை அந்த முகத்தின் மீது விழுந்ததும் அவன் சில நொடிகள் சிலையாக உறைந்து நின்றான். ஏனெனில் அந்த முகம் அவனது கடந்த காலத்திலிருந்து திரும்பி வந்திருந்தது. அந்த பெண் எவ்வளவு பலவீனமாக இருந்தாள் என்றால் அவளால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவளது கால்கள் மீண்டும் மீண்டும் தடுமாறின. ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் அவள் தன்னிடம் எஞ்சியிருக்கும் முழு வலிமையையும் திரட்ட வேண்டியிருந்தது. முகத்தில் ஆழமான சுருக்கங்கள், கண்களில் ஒருவித சோர்வு. வாழ்க்கையினால் சிதைக்கப்பட்ட ஒருவரால் மட்டுமே அந்த சோர்வை புரிந்து கொள்ள முடியும். அவள் மீண்டும் மீண்டும் பாதுகாவலரிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். நான் விக்ரமன் மட்டும் பார்க்க வேண்டும், ஒரு முறை. பாதுகாவலர்கள் அவளை வாசலுக்கு வெளியே தள்ள முயன்ற போதுதான் உள்ளிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த விக்ரமனின் பார்வை அவள் மீது விழுந்தது. அந்த நொடியே காலம் உறைந்து விட்டது போலிருந்தது. விக்ரமனின் மூச்சு நின்றது. இதயத்திற்குள் எங்கோ பழைய காயங்கள் திடீரென விழித்து கொண்டன. ஏனெனில் அவள் அந்நியமானவள் அல்ல, அவள் சாந்தி. வறுமைக்கு அஞ்சி என்றோ அவனையும் தன் குழந்தைகளையும் விட்டுவிட்டு சென்ற அதே சாந்தி. விக்ரம் சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண் விலையுயர்ந்த ஆடைகளிலும் பெரிய கனவுகளிலும் மூழ்கியிருந்த பழைய சாந்தி அல்ல. வாழ்க்கை அவளை முற்றிலுமாக மாற்றியிருந்தது. அவள் முகத்தின் பொலிவு எங்கோ தொலைந்து போயிருந்தது. பின்னர் தெரிய வந்தது, அவள் எந்த மனிதனுடன் சென்றாலோ அவன்தான் அவளை மிக மோசமாக காயப்படுத்தியிருந்தான். ஜீவா அவளை ஒருபோதும் உண்மையாக நேசிக்கவே இல்லை. அவனுக்கு சாந்தி வெறும் ஒரு பண்டம் மட்டுமே. அவள் அவனுக்கு பயன்படும் வரை அவளுடன் இருந்தான். ஆனால் எப்போது அவனது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தனவோ அப்போது அவளை எந்த ஆதரவும் இன்றி நடுத்தெருவில் விட்டுவிட்டு சென்று விட்டான். எந்த பகட்டான உலகத்திற்காக சாந்தி அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தாலோ இறுதியில் அதே உலகம் அவளுக்கு ஒரு வெற்றி இருளாக மாறியது. சாந்தியின் பார்வை விக்ரம் மீது விழுந்ததும் அவள் தடுமாறி அவனை நோக்கி ஓடினாள். திடீரென அவனது கால்களில் விழுந்தாள். விக்ரம், என்னை மன்னித்து விடு. அவள் கதறி அழத் தொடங்கினாள். அவளது குரல் உடைந்து கொண்டிருந்தது. நான் கண்மூடித்தனமாக இருந்து விட்டேன். பணம்தான் எல்லாம் என்று நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன். அவள் கைகளை கூப்பி அழுதவாறு கூறினாள். எனக்கு ஒரு முறை மட்டும் என் குழந்தைகளை பார்க்க வேண்டும், ஒரே ஒரு முறை. அவள் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். சில நேரங்களில் தரையில் தலை சாய்த்தாள், சில நேரங்களில் கை கூப்பினாள். விக்ரம் மெதுவாக தன் காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான். அவன் முகத்தில் கோபமோ வெறுப்போ இல்லை, ஒருவிதமான ஆழமான அமைதி மட்டுமே இருந்தது. சில நொடிகள் கழித்து அவன் மெதுவான ஆனால் தெளிவான குரலில் சொன்னான், சாந்தி, என் குழந்தைகளின் தாய் அன்று அவர்களை அளவிட்டு விட்டு நீ சென்ற போதே இறந்து விட்டாள் என்றான். இதை கேட்டதும் சாந்தியின் விக்கல் இன்னும் அதிகமானது. விக்ரம் தொடர்ந்து பேசினான். இன்று நான் அடைந்துள்ள இந்த நிலை அன்று தொடங்கிய போராட்டத்தின் விளைவுதான். நீ என்னை விட்டு சென்றாய், அன்றே நான் என்னை கண்டுகொண்டேன். அவன் சற்று நின்றான். பிறகு சொன்னான், நீ காதலை மறந்து சென்றாய், நான் வியர்வை சிந்தினேன். இன்று வாழ்க்கை நம் இருவருக்குமான கணக்கை தீர்த்துவிட்டது. விக்ரம் பாதுகாவலரை பார்த்து சைகை செய்தான். இவருக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு சிறிய வீடும் கொஞ்சம் பணமும் கொடுங்கள். இனி இவர் யாரிடமும் கையேந்த கூடாது என்றான். சாந்தி நம்பிக்கையுடன் அவனை பார்த்தாள். ஆனால் அப்போது விக்ரமனின் குரல் மீண்டும் ஒலித்தது. ஆனால் நினைவிருக்கட்டும், நீ இனி ஒருபோதும் என் குடும்பத்தின் அங்கமாக முடியாது. இந்த முடிவு கடினமானதுதான், ஆனால் தெளிவாக இருந்தது. ஏனெனில் சில உறவுகள் உடைந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதில்லை. காலம் மீண்டும் முன்னோக்கி சென்றது. இப்போது விக்ரமனின் மகன்கள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டனர். சிவன் மற்றும் கவின் இருவரும் தங்கள் தந்தையின் கனவுகளுக்கு புதிய உயரங்களை கொடுத்தனர். சிவன் நவீன கட்டிடக்கலை மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கம்பெனியின் திட்டங்களுக்கு தனி அடையாளத்தை பெற்று தந்தான். கவின் களத்தில் இறங்கி ஒவ்வொரு திட்டத்தையும் காலத்திற்கு முன்பே முடித்து காட்டினான். ஒரு சகோதரன் அறிவால் கம்பெனியை வழிநடத்தினான், மற்றொருவன் இதயத்தால். இவர்களின் கூட்டணி விக்ரம் அண்ட் சன்ஸ் குழுமத்தை நாடு முழுவதும் புகழ் பெற செய்தது. ஆனால் அவர்களின் உண்மையான அடையாளம் வெறும் தொழில் மட்டுமல்ல. அவர்கள் தொழிலாளர்களுக்காக இலவச மருத்துவமனைகளை கட்டினார்கள். அவர்களின் குழந்தைகளுக்காக பள்ளிகளை திறந்தார்கள். மெல்ல மெல்ல நகரத்து மக்கள் அவர்களை வெறும் பில்டர்களாக பார்க்காமல் தொழிலாளர்களின் இரட்சகர்கள் என்று அழைக்க தொடங்கினர். இப்போது விக்ரம் தன் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது அவனது கடந்த காலம் அவனுக்கு சிறியதாக தெரியவில்லை. மாறாக அந்த துயரமே அவனது மிகப்பெரிய பலமாக மாறியிருந்தது. நண்பர்களே, கஷ்ட காலத்தில் உங்களை விட்டு செல்பவர்கள் பல நேரங்களில் உங்கள் உண்மையான பலத்தை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்பை அளித்துவிட்டு செல்கிறார்கள். விக்ரமின் உண்மையான வெற்றி சாந்தியை தோற்கடிப்பதில் இல்லை,
தன் வலியை வலிமையாக மாற்றிக்கொண்டதில்தான் அவனது உண்மையான வெற்றி அடங்கியிருந்தது. நண்பர்களே, இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் விக்ரமனின் இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? சாந்தி தன் தவறை உணர்ந்த பிறகு அவளை மன்னித்திருக்க வேண்டுமா, அல்லது விக்ரம் எடுத்த முடிவுதான் சரியானதா? உங்கள் கருத்தை தவறாமல் சொல்லுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். இது போன்ற இதயம் தொடும் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.